ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்ஆர்பி ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங் டாப்பிக்கில் லெட்டர் டு லெட்டர் அதுலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போது இந்த சர்டைன் லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம இந்த கோடில் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ எஜுகேஷனை நம்ம எந்த கோட் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒன்று கவனிக்கணும், சென்டர் லெட்டர் வந்து சேமாக இருக்கான்னு கவனிங்க. சென்டர் லெட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் இதில் வந்து சென்டர் லெட்டர் ஆர் அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். 4 3 2 1 அதே மாதிரி இங்கே 1 2 3 4 அந்த சென்டர் வேல்யூவை நம்ம அப்படியே விட்டுறணும். இங்கே அதே மாதிரி 4 3 2 1ல் அதை ரிவர்ஸ் பண்ணி எழுதி பார்க்கலாம். OPMITNAT. ஸோ இது அப்படி கரெக்டாக இருக்குது. அப்போது எஜுகேஷனை எப்படி எழுதலான்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷனை எப்படி எழுதலாம்? இதில் சென்டர் வேல்யூ வந்து A. ஸோ இதுக்கு 1 2 3 4 கொடுங்க. அதே மாதிரி இதுக்கு 1 2 3 4 வேல்யூ கொடுங்க. இப்போ இங்கே அப்படியே ரிவர்ஸில் எழுதி பாருங்கள். இப்போ CUDE இங்கே NOIT இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.